வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி அந்த 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க, 8வது பாடம் தேசியம் காந்திய காலகட்டம். இதில் 8.7 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துக்கு வழிவகுத்த நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் தனிநபர் சத்தியாகிரகத்தை கூட அந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னா 1940 ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் 2வது உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக அரச பிரதிநிதி லின்லித்கோ ஒரு சலுகையை வழங்க முன்வந்தார் அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு இல்லையா? இதில் படித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 1940 ஆகஸ்ட் மாதம் சரிதான். பட் இந்த காங்கிரஸ் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு இது எப்படி புரியுதுன்னு தெரியல. இப்போ பாருங்கள், 1940 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக அரச பிரதிநிதி லின்லித்கோ ஒரு சலுகையை வழங்க முன்வந்தார் அல்லது ஒரு சலுகையை வழங்க காங்கிரஸுக்கு முன்வந்தார். ஏன்னா அப்போது காங்கிரஸ் தான் பெரிய ஒரு இயக்கமாக இருந்தது, சுதந்திரத்தை தீவிரமாக வாங்கணும் அப்படிங்கிறதுல. அப்போது அந்த போராட்ட காலத்தில் காங்கிரஸுக்கு தான் அந்த ஆப்ஷன் தந்திருப்பாங்க. அப்போது அந்த வார்த்தை அந்த இடத்துல அந்த காங்கிரஸ் அப்படிங்கிற வார்த்தை கொடுத்தது மேபி எனக்கு அது புரியலை அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை இல்லாமல் இருந்து வாசித்து பார்த்தோன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பாருங்கள், 1940 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக அரச பிரதிநிதி லின்லித்கோ ஒரு சலுகையை வழங்க முன்வந்தார். எனினும் குறிப்பிடப்படாத எதிர்காலத்தில் தன்னாட்சி டொமினியன் தகுதி என்ற சலுகை காங்கிரஸிற்கு ஏற்புடையதாக இல்லை. இதில் என்ன புரியுதுன்னா, காங்கிரஸுக்கு தான் அந்த ஆப்ஷன் தந்திருக்கிறாங்க, அந்த சலுகை தந்திருக்காங்க. அப்போது அந்த காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அல்லது கடைசியாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்கலாம். 1940 ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸிற்கு 2ஆம் உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெறுவதற்காக காங்கிரஸுக்கு அரச பிரதிநிதி லின்லித்கோ அப்படின்னு வந்திருக்கலாம். அல்லது பெறுவதற்காக அரச பிரதிநிதி லின்லித்கோ காங்கிரஸுக்கு ஒரு சலுகையை வழங்க முன்வந்தார். இதை படிக்கிறப்போ கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தெளிவுபடுத்தி படிச்சுக்கிங்க. அதனால் சொல்லலான்ட்டுங்க. நன்றிங்க.